எங்களுடைய எல்லா கோட்டிலேயும் குவிக்கப்பட்டிருந்தவர்கள் ராணுவ புலனாய்வாளர்கள். தமிழுக்காகத்தான் இவ்வளவு தியாகங்கள் நடந்தது. தமிழுக்குரியவர் அவர்தான். அவருடைய பேர் தான் பொருத்தமானது என்ற முடிவுக்கு வந்து கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக இந்த நேரம் பல கெடுபிடிகள், பல பிரச்சனைகள், தமிழர்களுக்கு பல இன்னல்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் தமிழுக்கு தலைவன் பண்டிதர் பரந்தாமன் ஐயா அவர்களின் இன்றைய நாளில் நாம் ஒன்று கூடி அவருக்கான ஒரு அஞ்சலியை செலுத்தியிருக்கிறோம். இந்த வகையில் அவர் பெயரில் கிளிநொச்சி மாவட்டத்தில் பண்டிதர் பரந்தாமன் கவிஞரை கல்லூரி என்ற அவர் பெயரில் ஒரு கல்லூரியை தொடக்கும் போது அவரிடம் இங்கு இதே இடத்தில் வந்து அவரிடம் ஒரு அனுமதி கேட்டோம். அப்போது அவர் சொன்னார், எனக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனால் நீங்கள் என்னால் ஒரு கஷ்டப்படுவீர்களோ தெரியவில்லை. அப்போது 20ஆம் தேதி 1ஆம் மாதம் 2014ஆம் ஆண்டு கோத்தபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக இந்த நேரம் பல கெடுபிடிகள், பல பிரச்சனைகள், தமிழர்களுக்கு பல இன்னல்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் எமது வள்ளி பேரிழப்பு ஒரு கலை கல்லூரி தேவை என்றதை நாங்கள் உணர்ந்தோம். யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு மனதை தேடிக் கொள்வதற்கு எதுவும் இல்லாத நேரத்தில் எங்களுக்கு ஒரு தேவை அங்கு ஏற்பட்டது. அது இருந்தால் மனதை ஆற்றுப்படுத்துவதற்கும் அதற்கு ஒரு மருந்தாகவும் இருக்கும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் ஒரு சிறுக ஒரு கல்லூரிக்கு திட்டமிட்டோம். அந்த வகையில் அன்றைய நாளில் ஒரு பெயர் தெரிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையில் அவரிடம் படித்த தமிழ் மாணாக்கள், மொழியியல் பல்கலைக்கழகத்தில் தமிழ் மாணாக்கர், அவர்களிடம் படித்த மாணாக்கர் அவருடைய பெயரை சிபாரிசு செய்தார்கள். அதுதான் பொருத்தமானது. தமிழுக்காகத்தான் இவ்வளவு தியாகங்கள் நடந்தது. தமிழுக்குரியவர் அவர்தான். அவருடைய பெயர் தான் பொருத்தமானது என்ற முடிவுக்கு வந்து நாங்கள் அவரிடம் இங்கு வந்து கேட்கும் போது அவர் சொன்ன பதில், அவர் தன்னையும் யோசிக்கவில்லை, உங்களுக்கு பிரச்சனை இல்லையா என்று ஒரு கேள்வியை கேட்டார். ஐயா, நீங்க தமிழுக்குரியால் தான், தமிழுக்காகத்தான் எல்லாம், நாங்கள் அதை நிறைய சந்தித்துக் கொள்வோம், பிரச்சனை இல்லை. 1ஆம் தேதி 1ஆம் மாதம் 20ஆம் தேதி 2014 நாங்கள் மனதில் ஒரு நெருடலோடு அந்த நிகழ்வை ஆரம்பிக்க இருக்கிறோம். அந்த கல்லூரியின் ஆரம்ப தொடக்க நாள், அவர் ஆரம்ப நாள் என்ற பெயரையே தொடக்க நாள் என்று மாறி செல்வார். ஆரம்ப நாள் என்று இல்லை. அந்த தொடக்க நாளில் அங்கு அந்த தொடக்க நாளுக்கு வந்து சேரும் மக்களுக்கு முன் எங்களுடைய எல்லா கோட்டிலேயும் குவிக்கப்பட்டிருந்தவர்கள் ராணுவ புலனாய்வாளர்கள். அவர்கள் கேட்டார்கள், நாங்களும் வரலாமா என்று. அப்ப நாங்கள் சொன்ன கதையில் இருக்கு, நீங்கள் வரலாம், இருந்து பாருங்க. எங்களுக்கு அந்த நிகழ்வு முடியும் வரையும் நெஞ்சு திக்கு திக்கின்றது. அது ஒரு சொல்லு பிளவு நடந்தால் கூட அன்றையோடைய அது கடைசி நாளாக முடிந்திருக்கும். ஆனால் அவருடைய பேச்சு முடியும் வரை ஒரு உணர்வு பூர்வமான பேச்சு, ஒரு சொல்லு கூட யாரையும் மனநோகாமல் தமிழ் என்ற ஒரு கருப்பொருளின் தேவையும் அதன் விளைவுகளையும் அவர் பண்டிதர் என்ற ரீதியில் யாருமே விளங்காத ஒரு மொழிநடையில் மிக பக்குவமாக அவருடைய உரை நடைபெற்றது. மிக அமைதியாக அந்த கல்லூரியில் தொடங்கப்பட்டது. இன்று அவருடைய பெயருடன் இருக்கும் இந்த கல்லூரி அவரின் புகழை என்றும் இந்த மண்ணுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் என்ற அந்த உன்னத நம்பிக்கையும் அவரின் ஆத்ம சாந்தியடைய அவரின் குடும்பம் அனைவருக்கும் அவருடைய துயரில் பகிர்ந்து
இந்த என்னுடைய இந்த கல்லூரி சார்ந்த உரையை நிறைவு செய்து, முக்கியமாக நான் ஒரு போராளி அல்ல, நான் ஒரு சாதாரண ஒரு தமிழ் பெற்றாளன். நான் இந்த வன்னியில் யுத்தத்தில் இருந்த ஒரு மனிதன். அந்த வகையில் சாதாரண மனங்களில் உள்ள மக்கள் எல்லாரிடமும் அவருடைய எண்ணங்களும் அவருடைய தமிழ் பற்றும் தமிழ் உணர்வுகளும் அவர்களுடைய அந்த விருப்பமும் அவர் மேல் பெற்றுள்ள எல்லா சாதாரண மனங்களில் உள்ளவர்களுக்கும் இருக்கு என்பதை இதில் கூறி இந்த அவருடைய ஆத்ம சாந்தியை நிறைவேறி வேண்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.